ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்றோர் மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார். இந்த நாள் இனிய நாளாக இருக்க, ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க, பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. ஆண்டவருடைய வேத வார்த்தை இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படி என்றால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அந்த 1 முதல் 12 வசனம் வரைக்கும் அருமையாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை குறித்து ஒரு சிறு பையனிடத்திலிருந்து ஒரு 5 அப்பம் 2 மீன் எடுத்து கர்த்தரிடத்தில் கொடுத்து அதில் அற்புதம் நடந்ததை குறித்து அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஆண்டோடைய வார்த்தை எப்படி என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். ஏனென்றால் அங்கே அவருடைய அற்புதங்களையும் அதிசயமான காரியங்களையும் கண்ட பின்பு நோயாளிகளை குணமாக்கினார், 38 வருடம் படுத்த படுக்கையில் இருந்தவனை சுகப்படுத்தினார். இதையெல்லாம் கேள்விப்பட்டு கண்ட பின்பு அவருக்கு பின்னாக ஒரு எதிர்பார்ப்போடு செல்லுகிறார்கள். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்காதா, ஒரு அடையாளம் நடக்காதா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வராதா என்ற ஏக்கத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு திரளான ஜனங்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் பார்த்து இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணுமே என்று சீசரிடத்தில் கேட்கிற போது, இவர்களுக்கு எப்படி கொடுப்பது, 200 பணத்துக்கு வாங்கினாலும் கூட கூடாதே என்று சொல்லக்கூடிய காலத்தில் தான் அந்த சீசர்கள் இருந்தார்கள். அவ்வளோ அற்புதத்தை கண்டவங்க தான், அதிசயங்களை கண்டவங்க தான் அவங்க சொல்கிறாங்க. அதில் அந்திரேயா ஒரு கவனமாய் பார்த்த ஒரு மனிதன் சொல்லுகிற 2 மீன்களும் 5 அப்பமும் ஒரு சிறு பையனிடத்தில் இருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு நம்ம கேட்டோன்னா ஒரு சிறு பையன்கிட்டருந்து எதுவுமே வாங்க முடியாது. சின்ன பிள்ளைகிட்ட ஒரு பிஸ்கட் பேட்டை கொடுத்துட்டு கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு முட்டையை கொடுத்துட்டு கேளுங்க, கொடுக்க மாட்டாங்க. தனக்கு பின்னாக ஒழித்து கொள்வார்கள். ஆனால் இந்த சிறு பையனும் அவரிடத்தில் இருக்கிறத, தனக்குன்னு கொண்டு வந்ததை, தன் தாயும் தகப்பனும் எப்படியாவது போப்பா, உனக்கு ஞானத்தையும் அறிவையும் அந்த தேவன் தருவார், நிறையா பேருக்கு அற்புதம் செய்கிறாரு, நிறையா பேருக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு, உனக்கும் கொடுப்பாரு, நீயும் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பியிருப்பாங்க. அந்த சிறு பையன் தனக்கென வைத்திருக்கிறதை இந்த ஆண்டவர் கேட்டபோது அதை கொடுத்தான். அது கர்த்தருடைய கரத்தில் வருகிற போது அது ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அது மீதி எடுக்கப்பட்டது. அப்போ நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த சிறு பையன் கொடுக்கிறவனாக மாறினான். அதுதான் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது, சிறுவர்கள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த சிறு பிள்ளைகளை பார்த்து இவங்களை போல மாறலைன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடியாதுன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் எதிர்பார்ப்பின் மத்தியில் நாம் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் திரளாய் வருகிறது. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு திருப்தியாய் புசிக்கிற மட்டும் வருகிற போது அதை எதையுமே நீங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு சேர்த்து வையுங்க. ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் அவருடைய கையில் கொடுத்துட்டோன்னா, எதிர்பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தையும் அவரிடத்தில் கொடுக்குற போது அதில் ஆண்டவர் ஆசீர்வதித்து மீதி எடுக்க செய்கிறார், திருப்தியாய் வாழ செய்கிறார். ஆனால் அது கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தில் எதுவும் சேதமாகாதபடிக்கு, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு நாம் அதை என்ன செய்யணும், சேர்த்து வைக்க வேண்டும். அதை சேர்த்து வைத்தவர்கள் எத்தனை கூட, 12 கூடைகளை சேர்த்து வைத்தாங்களாம். அப்படின்னா 12 மாதத்துக்கும் ஒரு வருடத்துக்கு உண்டான கணக்கு வழக்குகளை போட்டு இது இன்னென்னுக்கு இது இதுக்கெல்லாம் பயன்படும் சொல்லி சேர்த்து வைக்கணுமா, எதுவும் சேதமாகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், நிறைய பேர் தனக்கு மிஞ்சின பணம், தனக்கு மிஞ்சின ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா அதை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பல விதங்களில் பல இடங்களில் வீணாய் செலவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வீண் காரியங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் செலவிடாதபடிக்கு சேர்த்து வையுங்கள் ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, நமக்கு எதிர்பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் அதை நாம் கர்த்தருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற போது, கர்த்தரிடத்தில் கொடுக்கிற போது அது நமக்கு ஆசீர்வாதமாய், அது திருப்தியாய் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் நமக்கு நல்ல ஒரு அனுக்கிரகமான கால சூழ்நிலையை கொடுத்து நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதில் எதுவும் சேதமாகாதபடிக்கு இப்படி எதிர்பார்க்கிற ஜனங்கள் மத்தியில் நாமும் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எதுவும் சேதமாகாதபடிக்கு சேர்த்து வையுங்கன்னு. சேர்த்து வைக்கிறதெல்லாம் இப்படிப்பட்ட ஏழை எளியோர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு கொடுத்து ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதற்காக ஆண்டவர் நமக்கு துணை செய்யும்படியாக ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் இந்த தேவ கிருபை எங்கள் மத்தியில் இடைப்படுகிறதுக்காக ஆண்டவரே, ஜனங்கள் மத்தியில் எதிர்பார்ப்பின் மத்தியில் மக்களிடத்தில் எதிர்பார்க்காம தேவனிடத்தில் எதிர்பார்த்து எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிற போது அது நாங்கள் திருப்தியாய் வாழ்வதற்கு உண்டான ஆசீர்வாதங்களை தருவேன்னு சொன்ன கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் இன்னும் ஆண்டவரே வாங்குகிறவர்களாய் இராம கொடுக்கிறவர்களாய் மாற கர்த்தர் கிருபை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் போகும்போது வரும்போது இருக்கிற இடங்களிலும் எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எதையும் நாங்கள் ஆண்டவரை சேதப்படுத்தாதபடிக்கு சேர்த்து வைத்து உம்முடைய ஊழியங்களுக்கு உம்முடைய ஆண்டவரே உம்முடைய தரிசனத்துக்கு நாங்கள் செலவிட்டு ஆண்டவரை உலகத்தில் ஆண்டவரை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, பரலோகத்தில் சேர்த்து வைங்கன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட காரியத்தில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆலோசனை எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. நன்றி உறவுகளே, நன்றி.